இந்த ராகுவுக்கு உண்டான அந்த காரகத்துவங்கள் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ராகு இப்ப அந்த நம்ம உடைகளுக்காக இந்த பருத்தி பஞ்சு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அது ராகுக்குள்ளது. அப்புறம் இந்த நான் கங்கைக்கு போயிட்டு வரேன், காசிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றோம்ல, கங்கா ஸ்நானம் பண்றது, புனித நீராடுதல், அதுக்கும் இந்த ராகு தான் காரகத்துவம். இந்த காடு மலை இது மாதிரி இடங்களுக்கு போய் சில பேர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே போவாங்க வருவாங்க அந்த மாதிரி. அப்புறம் இந்த கண்ணாடி மந்திரம் ஜெபித்தல்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மந்திர வழி, மந்திர வழியில அது ஒரு வழி, அதுக்கு பேரு கண்ணாடி மந்திரம் ஜெபித்தல் அப்படின்னு. அது ஒரு அஷ்டகர்ம முறையை சார்ந்த ஒரு மந்திர ஜெபம். விஷ வைத்தியங்கள் பார்க்கிற ஒரு ஆற்றல், இந்த ராகு ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு யாருக்காவது ஒரு விஷகடி அல்லது விஷ ஜந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான வைத்தியத்தை பார்க்கறதுல ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க இந்த ராகு சார்ந்த நபர்கள். ரகசியம் உடைமை, எதையுமே ரகசியமா வச்சுக்கிறது, ஒரு ரகசியமான விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க இந்த ராகுவை ஆதிக்கமா கொண்டவர்கள். அதே மாதிரி பரதேச வாசம், நாடோடி மாதிரி, எங்கேயாவது திடீர்னு இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வர்றது, இப்படி. அதே மாதிரி குலத்தை கெடுத்தல், வீட்டுல தன்னோட வம்சாவளியை அழிக்கிறதுக்கு என்னென்ன உண்டதோ அதெல்லாம் கூட சில பேர் அந்த ராகு ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நெகட்டிவா இருந்துச்சுன்னா செய்வாங்க, பாசிட்டிவா இருந்தா குலத்தை அனுசரிச்சு போவாங்க, நெகட்டிவா இருந்தா குலத்தையே அழிச்சிருவாங்க. நிலேச்சத்தன்மை அப்படின்னா பொதுவாகவே யாருக்குமே அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தெரிவார், ஒரு தனித்துவம் மிக்க மனிதராக, ஒரு ஒதுக்கப்பட்டவராக இருந்துருவார். அதுதான் அந்த ராகுவோட தன்மை.